Hello friends, welcome back to our channel Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே நம்ம ப்ரூச் ஃப்ளார்லாம் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃப்ளாரை அலிகேட்டர் கிளிப்பு அல்லது ஹேர் பவ் அல்லது சென்டர் கிளிப் இதிலலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணல கிளாத்தில் எப்படி இந்த மாதிரி ரெடி பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு ப்ளவுஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சூப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு அலிகேட்டர் கிளிப் எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணுறது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அல்லது த்ரெட்டு நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நான் இந்த ஃப்ளாரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ளூ போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே க்ளூ போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் த்ரெட்டு போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிளிப்லலாம் மோஸ்ட்டாக B7000 வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூவை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளிப்பில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பார்க்கலாம். B7000 க்ளூ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி சீக்கிரமாக ட்ரை ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ ஒரு சென்டர் கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அலிகேட்டர் கிளிப்லேயும் அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம அலிகேட்டர் கிளிப்பில் இந்த ஃப்ளாரை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இருந்த இந்த மெட்டல் ஒயரெல்லாம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க வசதியாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த ஃப்ளாரில் பெண்ட் பண்ணலாம், அதை பெண்ட் பண்ணி விட்டுடலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப்பில் B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூவை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. இந்த க்ளூவை யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். க்ளூ வெளியே வராமல் உள்ள ஏர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடித்த உடனேயே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, 2 மினிட்ஸ் கூட வேண்டாம், டக்குன்னு ட்ரை ஆயிரும். உங்களுக்கு இப்போ எடுத்து பார்த்தாலுமே இப்படி பிடிச்சாலே கீழே விழாத அந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படி நல்லா பிடிச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கிளிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் கிளாத்தை வாங்கி சூப்பராக ப்ரூச் ஃப்ளார் ரெடி பண்ணி கிளிப்லலாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க.
காட்டன் யூஸ் பண்ணி 3D ஃப்ளார் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளாரை ட்ரெஸ்ஸஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது காட்டன் ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ ட்ரெஸ்ஸஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் கண்டிப்பாக ஸ்டிச் மட்டும் பண்ணுங்கள். எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேர் பவுவில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.